வணக்கம் பாஸ்டர். நான் ஸ்ரீலங்காவிலேருந்து தீபிகா பிரியதர்சினி பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தை நான் கேட்பேன். யூடியூப்பில் ரொம்ப அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது. நான் ஒரு இந்து சமயத்தில் உள்ள பொண்ணு. உங்கள்கிட்ட பிரேயரை கேட்டு கேட்டு என் மனம் மாறி இப்போ நான் கிறிஸ்தவ பிள்ளையாக மாறிட்டேன். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் தான் பாஸ்டர் காரணம். ஒரு நாள் எனக்கு ரொம்ப இடுப்பு வலியாக இருந்துச்சு. அது பல காலமாக இருந்த இடுப்பு வலி சுகமளிக்கிற வல்லமைன்னு நீங்கள் ஒரு ப்ரேயர் செஞ்சுருந்தீங்க. அதை ஜெபத்தை கேட்டு என் இடுப்பு வலி இல்லாமல் போனதுலேருந்து எனக்கு இயேசுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. அதிலிருந்து இது வரைக்கும் உங்கள் ப்ரேயரை நான் கேட்குறேன். இப்போ ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுது. ஒவ்வொரு நாளும் காலையில் நான் உங்கள் ஜெபம் கேட்பேன், நைட்டு கேட்பேன். நீங்கள் போடுற சின்ன சின்ன ஷார்ட் ப்ரேயரை கூட கேட்பேன் நான். உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கட்டும். நீங்கள் நிறைய பேரை சுகப்படுத்துகிறீங்க. உங்கள் ப்ரேயர் ரொம்ப வல்லமையானது பாஸ்டர். கேட்கும்போது சுகமளிக்கிற வல்லமைன்னு உங்கள் ப்ரேயரை கேட்கும்போது எந்த இடத்துல வலியா என்ன தொல்லையாக இருந்தாலும் உடனே மறையுது. ரொம்ப வல்லமையான ஜெபம் பாஸ்டர். நீங்கள் பண்ணுற ஜெபம் ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும். கர்த்தர் உங்களை எந்த நாளும் ஆசீர்வதிக்கணும். உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நீங்கள் நல்லா வாழணும். அதை நானும் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஆண்டவர்கிட்ட ரொம்ப மண்டாடி கேட்குறேன். உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நல்லபடியாக காப்பார். உங்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் பக்கத்துணையாக இருப்பார். ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு சேவை செய்கிறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்கள் ப்ரேயரை நான் ஷேர் பண்ணி நிறைய ப்ரேயர் இப்போ உங்கள் ப்ரேயரை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப வல்லமையான ஜெபம். எங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஜெபிங்க. நல்லா இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் கூட கர்த்தர் எப்பவுமே இருப்பார் பாஸ்டர். ஓகே, காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 23 அதிகாரம் 24 நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலைகளை உடைத்து போடுவாயாக. இந்த வசனத்துக்கு அர்த்தம் வெறும் கிரேக்க சிற்பங்களையும் மாமல்லபுர சிற்பங்களையும் உடைக்க வேண்டும் என்பதல்ல. சிலைகள் மீது நம்பிக்கை வைக்கும்போது அவைகள் விக்கிரகங்களாகின்றன. பாருங்கள் பிரியமானவர்களே, பிள்ளை கையில் விளையாட இருக்கும் வரை அது பொம்மை. அதே பொம்மை மீது நம்பிக்கை வைத்தால் அது விக்கிரகம். மனிதன் அதற்கு தேவையின்றி பயப்படும் போது அதுவே கடவுள் என்கிற மாயை. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லும் வார்த்தை சிலைகளை உடைத்து போடு என்பதன் புதிய ஏற்பாட்டு அர்த்தம். சிலைகள் மீது இருக்கும் நம்பிக்கையை உடைத்து போடு என்பதுதான். காரணம், வேதம் சொல்லுகிறது விக்கிரகமானது ஒன்றும் இல்லையே என்று 1 கொரிந்தியர் 8:4 வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் எழுப்புதல் சிலைகளை உடைப்பதல்ல, அதன் மீது அறியாதவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை ஏனும் அறியாமையை உடைப்பதே. அதாவது அதன் அர்த்தம் உண்மையை உணர வைப்பதே. நம்பிக்கை உண்மையான தேவன் மீது வந்துவிட்டால் விக்கிரகங்கள் எல்லாம் விளையாட்டு பொம்மைகள் தானே. பிரியமானவர்களே, விக்கிரகங்களையும் மசூதிகளையும் உடைப்பது மதக்கலவரங்களையே உருவாக்கும். மனதின் அறியாமையை உடைப்பதே தேசத்தை சுத்தமாக்கும். ரட்சிக்கப்பட்ட பின் கிறிஸ்தவர்கள் பணத்தையும் பணக்காரர்களையும் மனதில் நம்பிக்கையாய் வைத்திருப்பீர்களானால் அவர்களும் சிலைதான். பிரியமானவர்களே, தேவனை தவிர வேறு எதன் மீது உங்கள் நம்பிக்கை இருப்பினும் அதை இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து அதை உடைத்து போடுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்னார், அவர்களை நிர்மூலம் பண்ணுவாயாக. அவர்களை அதம் பண்ணு என்று பழைய ஏற்பாட்டு சொல்லுகிறது. அவர்களை ஆதாயம் பண்ணு என்று புதிய ஏற்பாட்டு சொல்லுகிறது.
ஒரு மனிதனுடைய உடல் உறுப்பில் எங்கோ புற்றுநோய் வந்து விட்டால் கூடுமான மட்டும் மேலும் பரவாதபடி அந்த உடல் உறுப்பையே வெட்டி அகற்றி விடுகிறார்கள். காரணம், புற்றுநோய்க்கு இன்னும் பூரணமாய் மருந்து கண்டறியப்படவில்லை. அப்படித்தான் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் பாவத்திற்கான பரிகாரம் கண்டறியப்படவில்லை. சிலுவையில் இரட்சகரின் இரத்தம் சிந்தப்படவில்லை. கிருபை என்னும் மருந்து வெளிப்படவில்லை. ஆகையால் பாவம்தான் புற்றுநோயைப் போல பயமுறுத்தும் வியாதியாயிருந்தது. ஆகையால் பாவிகளை வெட்டி விடுவதுதான் தப்பிக்க ஒரே வழி. ஆகையால் தேவன் பழைய ஏற்பாட்டில் சத்துருக்களை நிர்மூலம் பண்ணு என்று சொன்னார். நீங்கள் இருமல் வந்துவிட்டால் அதற்காக பயந்து போய் தொண்டையை அறுக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், இருமலை எளிதாக சுகப்படுத்தக்கூடிய மருந்து கண்டறியப்பட்டு விட்டது. ஆகையால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தொண்டையில் இருக்கும் இருமல் மட்டும் போக்கக்கூடிய மருந்து இருப்பதால் பயமில்லை. பாவிகளிடமிருந்து பாவத்தை மட்டும் போக்கக்கூடிய இரட்சகர் பிறந்து விட்டார். மருந்து கண்டுபிடித்த பின் உறுப்புகளை வெட்ட வேண்டிய அவசியமில்லையே. பாவத்தை போக்கும் கிருபை வந்தபின் பாவியை அழிக்க வேண்டிய அவசியமில்லையே. பிரியமானவர்களே, மனிதர்களை அதன் பண்ணுவதல்ல, ஆதாயம் பண்ணுவதுதான் புதிய ஏற்பாடு. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வியாதிக்கு பயப்படுவோர் வியாதி பற்றியே பேசுகின்றனர். மருந்தை அறிந்தவன் மருந்தை பற்றியே பேசுகிறான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வியாதிக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய வியாதியை சுகமாக்க மருந்தாக இருக்கிற கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்களோ அதை குறித்தே பேசிக்கொண்டிருப்பீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு மருந்தாக செயல்படுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவரே, இயேசுவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் எங்களுக்கு கிடையாது சுவாமி. இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடாக்கூடி நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை நீர் எங்களை காண செய்தீர், உமக்கு நன்றி. கிருபையும் இரக்கமும் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் அப்பா. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான் என்று சொல்லப்படுகிறது. இசப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் உம்மை உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வெளிப்படுவீராக ராஜா. எஸ்டடி எங்கள் அழைத்த தெய்வமே, எங்களை நித்தமும் நடத்துகிறவர் நீங்கள் சுவாமி. ஆமா ராஜா, இசப்பா, எங்கள் தகப்பனை போல, ஒரு தாயை போல, எங்கள் சிநேகிதனை போல, ராஜா, எல்லாவற்றிற்கும் மேலே ஒரு நண்பன். ஆமா ராஜா, இயேசுவே, எங்களோடு கூட இருந்து அப்பா ஒரு நல்ல ஆசிரியராகவும் நீர் எங்களுக்கு கற்றும் கொடுக்கிறீரப்பா. சகலவற்றையும் செய்யும் எங்கள் தேவன் நீர் இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் நீர் கழுவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் அது நீக்குகிறது, அது சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரத்தத்தினால் நீர் கழுவீராக, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆமா ராஜா, இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள் காணப்படும் என்று சொன்னால் என் ஆண்டவர் நீர் தயவாய் மன்னிப்பீராக ராஜா. மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உம்மிடத்தில் உண்டே சுவாமி. ஆமா ராஜா, இயேசுவே, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி மீண்டும் எங்களை வழி நடத்துகிறவர். காரணம், நீர் தகப்பன் அன்பு கொண்டவர், தாயின் உள்ளம் கொண்டவர். ஒருவரும் கெட்டுப்போவது உமக்கு சித்தமே அல்லப்பா. ஏசப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் தேவாதி தேவனே, நீர் மகா பெரியவர், நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் அப்பா. ஆமா ராஜா, ஏசப்பா, இருளை உண்டாக்கினவரும் நீர், வெளிச்சத்தை உண்டாக்கினவரும் நீரே அப்பா. ஆமா ராஜா, ஏசப்பா, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களை உருவாக்கினவர், பூமியின் பூச்சக்கரத்தின் மேல் அமர்ந்து இருக்கிறவர் அப்பா. நீர் சேனைகளின் கர்த்தர், மனுஷன் உமக்கு முன்பதாக எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி.
எஸ்அப்பா, மகத்துவம் உள்ள தெய்வமே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உங்கள் சாயலில் நீங்கள் எங்களை படைச்சிருக்கிறீங்க. இந்த பூமியில் அப்பா எங்களை படைத்ததற்கு ஒரு நோக்கத்தை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற, மகிமைப்படுத்துகிற, உங்கள் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுதான் தெய்வம், அவரே என் ரட்சகர், அவரே என் மீட்பர் என்று சொல்லி எஸ்அப்பா ஒருவேளை இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் விக்கிரகங்கள் மேலே அதாவது நம்பிக்கை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், நான் சொல்லும் விக்கிரகம் எஸ்அப்பா ஒருவேளை பணமாக இருக்கலாம், காசாக இருக்கலாம். அம்மா ராஜா, குடும்பத்தில் யாராவது ஒருவரை விக்கிரமாக வைத்திருக்கலாம். எஸ்அப்பா ராஜா, இயேசுவே, எதை ஒரு மனிதன் கடவுளை முன் வைக்காம அந்த இடத்துல உலக காரியங்களையோ உலக பொருள்களையோ வைத்திருந்தால் அதுதான் விக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட அப்பா காரியத்திலிருந்து உடைய பிள்ளைகள் அப்பா வெளியே வந்து இயேசுவே உம்மை வீட்டின் நடுவராக, வீட்டின் அப்பா ஒரு தகப்பனாக, வீட்டிலே ஒரு தாயாக, வீட்டுக்கு தலையாக உம்மை யாரெல்லாம் இந்த காலை வேளையில் அப்பா விசுவாசித்து, ஆண்டவரே என் குடும்பத்திற்கு நீர் தலையாயிரும், எங்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக நீரும், உண்மையே நாங்கள் நம்புவோம், எல்லாமே எங்களுக்கு அடுத்துதான், முதலாவது நீங்கள் தான் சுவாமி, அந்த முதல் இடத்தை நாங்கள் உமக்கு தருகிறோம். ஆக இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே, எல்லாம் நீரே எங்களை இந்த நாளை காண பண்ணினீங்கப்பா. எத்தனையோ பேர் அப்பா தூக்கத்தில் இயேசுவே அப்பா தங்கள் ஜீவனை இழந்து போகிறாங்க. எஸ்டர்டே எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது, ஆனாலும் எங்களை அப்பா இந்த புதிய நாளை காண பண்ணினீர், புதிய ஜீவனை கொடுத்தீர், புது பலத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நீர் எங்களை அற்புதமாய் நடத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. எஸ்டர்டே அமராஜா எஸ்அப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்தந்த நாளுக்குரியதை அந்தந்த நாளுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய தேவைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் அப்படித்தான் எங்களை அப்பா நீர் நடத்துகிறீர் சுவாமி. நித்தமும் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாளைய தினத்துக்கு அல்ல, இன்றைய தினத்தை குறித்து நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம் அப்பா. அன்றன்றுக்குள்ள அப்பத்தை கேட்கும்படி நீர் சொல்லியிருக்கிறீர். இந்த காலை வேளையிலும் அப்பா ராஜா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம், ஆரோக்கியம், பலன் உண்டாகட்டும் அப்பா. எஸ்டர்டே இந்த நாள் பாதுகாக்கப்பட்ட நாளாக இருக்கணும், இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கணும், இந்த நாள் அதிசயத்தை உடைய பிள்ளைகள் காண்கிற நாளாக இருக்கணும் அப்பா. இந்த நாள் அப்பா சத்துருக்களை சிதறடிக்கிற நாட்களாக இருக்கணும் அப்பா, பிசாசுகளை துரத்துகிற நாட்களாக இருக்கணும் அப்பா. இந்த நாள் சரீரத்திலே அப்பா பிள்ளைகள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நாளாக இருக்கட்டும் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அப்பா, இப்பொழுதே அவர்களை நீ தொடுவீராக, குடும்பங்களை மீண்டும் கட்டுவீராக ராஜா. பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக சேரணும், கணவன் மனைவி அப்பா மீண்டும் இணையணும் அப்பா. பெற்றோரும் பிள்ளைகளுக்குள்ளும் சமாதானம் உண்டாகணும் சுவாமி. குடும்பங்களை கட்டுகிற என் தெய்வமே, குடும்பங்களை நீர் கட்டுவீராக. பிரிவினை கொடுக்கிற எல்லா பிசாசுகளும் இந்த காலை வேளையில் விலகி போக கடவுது. சத்துருவின் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகணும். என் தேவனுடைய வல்லமையும் ஆற்றலும் இந்த காலை வேளையில் விளங்கட்டும் சுவாமி. ஒருவரையும் கைவிடாத தேவன் அப்பா, நீங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற அப்பா, உமக்காக ஏங்கி நிற்கிற இயேசு அற்புதம் செய்வார், என் குடும்பத்தில் என் சூழ்நிலையை மாற்றுவார், என் தரித்திரத்தை மாற்றுவார், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பலனை கொண்டு வருவார் என்று சொல்லக்கூடிய அப்பா, விசுவாசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதே இந்த காலை வேளையிலே அற்புதத்தின் தேவன் என் ரட்சகர் நீர் இப்பொழுதே வெளிப்படுங்க, இப்பொழுதே வெளிப்படுங்க, இப்பொழுதே வெளிப்படுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா, உங்கள் கரம் தொடட்டும் அப்பா. இந்த நேரத்திலும் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ, யாருக்காக ஜெபிக்கிறார்களோ, ஒருவேளை குடும்ப நபர்களுக்காக ஜெபிக்கலாம், ஹல்லேலூயா, பெற்றோருக்காக ஜெபிக்கலாம், பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கலாம் இயேசுப்பா. அமராஜா இயேசுவே, குடும்பத்தில் உள்ள யாரோ ஒரு நபருக்காக விண்ணப்பம் பண்ணலாம், இல்லை என்று சொன்னால் தனக்காக தன் குடும்ப காரியங்களுக்காக ஜெபிக்கலாம் இயேசுவே. இந்த அதிகாலை வேளையில் யாரெல்லாம் அவங்க நாமத்தை உச்சரிக்கிறார்களோ, இயேசுங்கிற நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், அதிசயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இந்த நாளில் பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட சத்துருக்களாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே சகலமும் வெளியேறட்டும் அப்பா. அமராஜா இயேசப்பா, சுத்தம் பண்ணுங்க சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, குடும்பங்களை சுத்தம் பண்ணுங்க. தேவையில்லாத அசுத்தங்கள் குடும்பங்களில் காணப்படக்கூடாது ராஜா. இந்த காலை வேளையில் உடைய ரத்தம் கழுவட்டும், பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தட்டும். அமராஜா இயேசப்பா, பரிசுத்தவான்களுக்கு நீர் அற்புதத்தை கொடுக்கிறீரப்பா. பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் நீர் அற்புதங்களை செய்கிறீரப்பா. நீதிமானுடைய கூடாரத்தில் தான் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்பா. இதை கேட்கிற பிள்ளைகள் தங்கள் உள்ளத்தின் பாவங்களை உணர்ந்து இயேசுவை என்னை மன்னியும், உடைய ரத்தத்தால் கழுவும் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் பரிசுத்தவான்களாக மாறுகிறார்கள் அப்பா. அமராஜா இயேசுவே, நீதியின்
இரத்தத்தால் நீர் சூழ்ந்து கொள்ளுகிறீர் அப்பா. எல்லா பொல்லாப்பிலிருந்து எங்களை நீர் விலக்குகிறீர். ஹல்லேலூயா இயேசுப்பா. இந்த நாள் ஆச்சரியமான நாளாக இருக்கட்டும் இயேசுவே. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் போகிற பொழுதும் வருகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் அப்பா மேன்மைகளும் உயர்வுகளும் உண்டாகட்டும் சுவாமி. எஸ்டடி மற்ற அப்பா மனிதர்களை பார்க்கிற பொழுது இயேசுவே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளேருந்து நீங்கள் வெளிப்படணும் சுவாமி. அமராஜா இயேசப்பா சாட்சிகள் உருவாகணும் சுவாமி. அப்பா பிள்ளைகளை காண்கிறவர்கள் சொல்லணும், உன்னிடத்தில் பேசுகிற பொழுது எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகிறது, உன்னிடத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது, நிச்சயமாகவே நீ ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரியவர் என்று சாட்சி சொல்லணும் அப்பா. அப்படிப்பட்ட சாட்சிகளை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உருவாக்குவீராக ராஜா. அமராஜா இயேசப்பா. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல. இந்த நேரத்திலும் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் பரலோகம் பிள்ளைகளுக்கு நேராக திறக்கட்டும் அப்பா. தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. ஜெபத்திற்கு பதில் இப்பொழுதே உண்டாகட்டும் அப்பா. ராஜா அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையிலும் நான் அற்புத சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ இப்பொழுதே அற்புத சுகம் ஒவ்வொரு சரீரங்களிலும் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதே உம்முடைய ஆற்றலும் வல்லமை நீர் வெளிப்படுத்துவீராக. ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்கப்பா. இப்பொழுதே ஆவியை ஊற்றுவீராக. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவீரே. இப்பொழுது அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பலவீனர்கள் பலவான்களாய் மாறட்டும். கை கால்களில் காணக்கூடிய வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேன்சர் கட்டிகள் மறைந்து போகணும் இயேசுவே அப்பா. ராஜா எப்படிப்பட்ட ஸ்டமக் கேன்சர் இயேசுவின் நாமத்தினாலே, பிளட் கேன்சர் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எல்லாம் இப்பொழுது 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 அப்பா அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. விடுவிக்கிற ஆவியானவர் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. பிசாசுகள் இந்த காலை வேளையில் விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்கள் விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இருள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன்னதமானுடைய கரம் அற்புதங்களை செய்யட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தரோ இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது அப்பா. நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் அவர்களை விடுவிக்கிறீர் அப்பா. எஸ்அப்பா நீங்க சொன்னீங்களே ஹல்லேலூயா, தீங்கு நாளிலே நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர், கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர் அப்பா. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கும் என் தெய்வமே உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. கெட்ட சொப்பனங்கள் அப்பா, கண்களில் காணக்கூடிய அசுத்த கிரியைகள் யாரோ கூட இருப்பது போல அசைவது போல அப்பா ஒரு சகோதரிக்கு தெரிந்து கொண்டிருக்கு நீங்க சொல்றீங்க ராஜா. ஹல்லேலூயா. சகோதரியை கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. உன் அருகில் இனி அசுத்த ஆவிகள் அல்ல, தேவன் உன்னை சூழ்ந்து கொள்ளுவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை சூழ்ந்து கொள்ளுவார். அவர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை நடத்துவார். அவர் இந்த நாளிலே உன்னோடு கூட இருப்பார். உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். ஆகவே உனக்காக வெங்கல கதவுகளை நான் உடைப்பேன், இரும்பு தாழ்பாள்களை முறிப்பேன், ஒளிப்பெடுத்தின் பொக்கிஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறீங்க. பரிசுத்தமுள்ள தெய்வமே உம்முடைய கரத்தின் வல்லமை இந்த காலை வேளையில் வெளிப்படுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. அப்பா எந்த ஒரு பிரச்சனைகளும் உடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. பிள்ளைகளை உம்முடைய கரம் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல வைக்கப்பட்டு போகக்கூடாது. தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலே நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உன்னதமான தெய்வமே இயேசுவே, எங்கள் ஜெபங்களை கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் செழிக்கட்டும் அப்பா. தொடர்ந்து இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீர். அற்புதங்களை செய்து வருகிறீர், அதிசயங்களை செய்து வருகிறீர் அப்பா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ராஜா இயேசப்பா எப்படிப்பட்ட வியாதியிலிருந்து இதை கேட்பார்கள் என்று சொன்னாலும் அவங்க சரீரத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிசீஸில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறாங்க நான் ஜெபிக்கிறேன். இயேசப்பா இந்த நாள் ஒரு அற்புத சுகமளிக்கும் நாளாக மாறட்டும், விடுதலை அளிக்கும் நாளாக மாறட்டும் அப்பா. குடும்பங்களில் சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் உண்டாக கடவுது. கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். சத்துருக்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பலவீனர்களை பலவான்களாய் நீர் மாற்றுவீராக அப்பா. மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அமராஜா இயேசப்பா வேதனையோடு கண்ணீரோடு அப்பா கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அப்பா இயேசுவே இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்திலே அப்பா அற்புத சுகம் உண்டாகணும்
சொல்லணும் அப்பா. மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள் பரிபூர்ண சுகத்தோடு இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லணும் அப்பா. அப்பா, நீங்கள் அந்த நாட்களில் இந்த ஊழியத்தை நீ செய்த பொழுது எஸ்அப்பா நீங்கள் சுகப்படுத்தினீர், பலப்படுத்தினீர், பிசாசுகளை துரத்தினீர் அப்பா. அதுபோல என் தேவன் இன்றும் நீர் செய்ய அப்பா வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. இன்றும் நீர் மரிக்கவில்லை, இன்றும் நீர் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் அப்பா அற்புத அடையாளங்களை நீர் செய்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் மனம் இறங்குகிறீர் அப்பா. இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. நீர் மரித்தோருக்கு தேவனல்ல, ஜீவனுள்ளவருக்கு தேவனாய் இருக்கிறீர். நீர் கல்லோ மண்ணோ மலமோ அல்ல, நீர் பேசுகிற தெய்வம், நீர் பேசுகிற தெய்வம். இந்த நாள் அப்பா, அந்த காலை வேளை அதிசயமான நாளாக உடைய பிள்ளைகளுக்கு அமையட்டும் அப்பா. எஸ்டடி உயர்வுகளும் மேன்மைகளும் உண்டாகணும் அப்பா. ஹல்லேலூயா. திருமண தடையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நீர் ஏற்படுத்துவீராக அப்பா. குழந்தை செல்வத்துக்காக யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, கற்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே என் தேவனுடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிற அந்த வார்த்தையில் நான் அதை நம்புகிறேன், அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் எனக்கென்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் சரீரத்தில் ஆரோக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன், எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காத போகும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே அப்பா, எங்கள் குடும்பங்களை நேசிக்கிறவர் அப்பா. ராஜா, குடும்பங்களை கட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. உறவுகளை மீண்டும் கட்டுங்க சுவாமி. ஹல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து ஜெபிக்கிற இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் தேவன், என் மீட்பர் நீர் அவர்கள் அருகில் இருக்கிறீங்கப்பா. நீங்கள் தேற்றுங்க சுவாமி. உங்கள் வார்த்தையினால் உடைய பிள்ளைகளை தேற்றுங்கப்பா, பலப்படுத்துங்க சுவாமி. அமராஜா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, நீ எங்கே இருந்தாலும் நான் கூட இருப்பேன், நீ போகும் இடமெல்லாம் நான் கூட இருப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ராஜா. இப்பொழுதும் தூர தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க இருக்கிறீங்க ராஜா. எஸ்டே அப்பா, ஹல்லேலூயா. குடும்ப பாரத்துக்காக குடும்பத்தை பிரிந்து இருக்கிற உறவுகள் அப்பா ஒவ்வொன்றுக்கும் நீர் ஆறுதலை இந்த காலை வேளையில் கொடுப்பீராக. அமராஜா இசப்பா, எங்கள் தேற்றரவாளனே, உங்கள் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அமரட்டும் என்று சொல்லி இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளுக்கான ஆசீர்வாதங்களை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அமராஜா, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் இசப்பா சமாதானம் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். கிருபை அதிகமாக இந்த நாளிலே ஊற்றப்படட்டும். உங்கள் கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் அப்பா. அமராஜா இசப்பா ராஜா, எந்த ஒரு தீமையும் தீங்கும் உடைய பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. அமராஜா இயேசுவே, அப்படி ஒருவேளை தீமை இருக்கும் என்று சொன்னால் தீமையை நன்மையாய் மாற்றும் என் ஆண்டவருடைய கரம் இறங்கி அற்புத அடையாளங்களை செய்து எல்லா தீமையையும் நீ நன்மையாய் மாற்றுவீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் நீ தேற்றுங்க, பலப்படுத்துங்க. என்னென்ன விண்ணப்பத்துக்காக இந்த இடத்துல அப்பா அமர்ந்திருந்து இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ, இப்பொழுதே அப்பா அவர்கள் உள்ளத்திலிருந்து பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் அறிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க சுவாமி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அப்பா பிள்ளைகளுடைய அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா இயேசுவே ஹல்லேலூயா ஜெபத்தையும் நீர் அங்கீகரிக்கிறீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.